கால்பதிக்கும் பிரபல ஆஸ்திரேலிய நிறுவனம். தமிழரசு கட்சியின் இறுதி முடிவே தமிழ் மக்களின் முடிவு. யாழில் பரிதாபமாக உயிரிழந்த 1 வயது குழந்தை. ரணிலுக்கே என் ஆதரவு, அங்கேயே நம்பி பகிரங்க அறிவிப்பு. விவசாயத்துறையை முன்னேற்றினால் மாத்திரமே நாடு முன்னேற்றமடையும். 97 வயதில் முதுகலை பட்டம் பெற்று பெண் சாதனை. ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் பிரைவேட் லிமிடெட் யுனைடெட் பெட்ரோலியம் லங்கா நிறுவனத்தின் கீழ் 2024 ஆகஸ்ட் 28 முதல் இலங்கையில் தங்களது நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளது. இந்நிலையில் செயற்பாடுகளுக்கான எரிபொருள் கப்பல்கள் ஏற்கனவே வந்துவிட்டதாகவும் இறக்கும் பணியை ஆரம்பித்துள்ளதாகவும் நிறுவனம் அறிவித்துள்ளது. யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் 20 நிரப்பு நிலையங்கள் வழியாக எரிபொருள் விநியோகத்தை மேற்கொள்ளவுள்ளது. முன்னதாக யுனைடெட் பெட்ரோலியம் லங்கா பிரைவேட் இலங்கை சந்தையில் பெட்ரோலிய பொருட்களை வழங்குவதற்கு மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சுடன் கைச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக இலங்கை முதலீட்டு சபையுடன் 2024 ஜூன் 4 அன்று ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டது. இதன்படி இலங்கை மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சகம் நாடு முழுவதும் உள்ள 150 நிரப்பு நிலையங்களை இலக்காக கொண்டு எரிபொருள் விநியோகத்திற்காக யுனைடெட் பெட்ரோலியத்தை அனுமதித்துள்ளது. அதுடன் மேலும் 50 புதிய நிலையங்களை அமைக்கவும் குறித்த நிறுவனத்திற்கு உரிமையுள்ளது. நடைபெறவுள்ள இலங்கையின் 9வது ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசு கட்சியின் முடிவே தமிழர்களின் முடிவு என நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே இதனை அவர் கூறியுள்ளார். இதொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், கடந்த 3 ஜனாதிபதி தேர்தல்களிலும் இறுதிக்கட்டத்திலேயே ஜனாதிபதி வேட்பாளருக்கான ஆதரவு தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்ததாக எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு வழங்குமாறு கோரும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கே பொதுமக்கள் வாக்களிப்பார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை பகுதியில் காய்ச்சல் காரணமாக 1 வயது குழந்தையொன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. தம்பாட்டி ஊர்காவற்துறை பகுதியை சேர்ந்த பிரேமநாத் நிகாரிகா என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. குறித்த குழந்தைக்கு கடந்த 21ஆம் திகதி பிற்பகல் 1 மணியளவில் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் குறித்த குழந்தை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டது. இருப்பினும் சிகிச்சை பலனின்றி குழந்தை 21ஆம் திகதி இரவு 11 மணியளவில் உயிரிழந்துள்ளது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். காய்ச்சல் காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஷரிதி துஸ்மந்த மற்றும் அங்கேயன் ராமநாதன் ஆகியோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மைத்திரி அணியை பிரதிநிதித்துவப்படுத்திய 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களான குறித்த இருவரும் ஆதரவு தெரிவிக்க முன்வந்துள்ளனர். கொழும்பில் உள்ள ஜனாதிபதியின் அரசியல் காரியாலயத்தில் வைத்து ஜனாதிபதியை சந்தித்து இருவரும் தமது ஆதரவை வழங்குவதாக தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் செயலாளராக சரிதி துஸ்மந்த அண்மையில் நியமிக்கப்பட்டார். சரிதி துஸ்மந்த 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று கேகாலை மாவட்டத்திலிருந்து முதன்முறையாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவானவர். அவர் மேலும் 2020இல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அங்கேயன் ராமநாதன் 2015ஆம் ஆண்டு தேசிய பட்டியலை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்திற்கு முதலில் தகுதி பெற்றார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். கொழும்பு மால்வீதியிலுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் வைத்து ஜனாதிபதியை சந்தித்து இருவரும் தங்களது ஆதரவை வழங்குவதாக தெரிவித்துள்ளனர்.
நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு விவசாயத்துறையை ஊக்குவிக்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கடுகண்ணாவ பகுதியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியுள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், நாடளாவிய ரீதியில் மக்களை அழைத்து ரணில் விக்ரமசிங்க அனுராதபுரத்தில் கூட்டம் ஒன்றை நடத்தினார். அன்றைய தினத்திலிருந்து கூட்டங்களும் நடத்தப்படுவது இல்லை. பொதுமக்களின் நிதியை கொண்டு முழு அளவிலான தேர்தல் பிரச்சார பணிகளை ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்துள்ளார். வாகனம், எரிபொருள், வீடு, மின்சார கட்டணம், நீர்க்கட்டணம் என்பவற்றுக்கு அரசாங்கத்தின் நிதியே பயன்படுத்தப்படுகிறது. மன்ச நாணயக்கார மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோர் அண்மையில் அமைச்சு பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டனர். பதவி நீக்கப்பட்ட 2 நாட்களில் ஜனாதிபதியினால் குறித்த இருவருக்கும் ஆலோசகர் பதவிகள் வழங்கப்பட்டன. நாடு முன்னோக்கி செல்ல வேண்டுமானால் விவசாயத்துறை மேம்படுத்தப்பட வேண்டும். கட்டம் கட்டமாக நாட்டின் விவசாயத்துறையை முன்னேற்றமடைய செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கலனி பல்கலைக்கழகத்தின் 143வது பட்டமளிப்பு விழாவில் 97 வயதான லீலாவதி அஸ்லின் தர்மரத்ன பாலி மற்றும் பௌத்தத்தில் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார். கலனி பல்கலைக்கழகத்தின் 143வது பட்டமளிப்பு விழா அண்மையில் பண்டார்நாயக்க ஞாபகத்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. கலனி ராஜமகா விகாரையின் தலைவரும் கலனி பல்கலைக்கழக வேந்தருமான சிரேஷ்ட பேராசிரியர் கொள்ளுப்பிட்டி மஹிந்த சங்கரகித தோராபா இந்த முதுகலை பட்டத்தை வழங்கி வைத்துள்ளார். லீலாவதி அஸ்லின் தர்மரத்ன என்பவர் 1927ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் திகதி பஹரணவில் உள்ள மில்லவ கிராமத்தில் பிறந்தார். அவர் தனது ஆரம்ப கல்வியை மில்லவ பெண்கள் கல்லூரியில் கற்றுள்ளார். இதன் பின்னர் உயர்தரத்தில் சித்தி பெற்று ஆசிரியர் பணியில் சேவையாற்றிய பின்னர் ஓய்வு பெற்றுள்ளார். 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற நொத்தாரிசுகளுக்கான பரீட்சையில் நாடளாவிய ரீதியில் 1ஆம் இடத்தை பெற்ற லீலாவதி நொத்தாரிசு பரீட்சையில் சித்தியடைந்த ஒரே பெண் என்ற விருதை பெற்று பாராட்டையும் பெற்றுள்ளார். இந்த முதுகலை பட்டம் தன் வாழ்வில் கிடைத்த மாபெரும் சாதனை என்றும் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற எமது இணையதளத்தில் பார்வையிடலாம்.